Hi students, welcome to Brain Box Cut. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிபிஎஸ்சி கிளாஸ் 10ல் இருக்கிற செகண்ட் ப்ரோஸ் அ லாங் வாக் டு ஃப்ரீடம். இது ஆஃப்ரிக்கன் காந்தி நெல்சன் மண்டேலாவோட ஆட்டோபயோகிராஃபி. ஸோ இந்த லெசனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். Nelson Mandela became South Africa's first black president, ending apartheid and symbolizing the victory of democracy, equality, patience, and reconciliation after years of struggle, sacrifice, and imprisonment. ஸோ நெல்சன் மண்டேலா தான் சவுத் ஆஃப்ரிக்காவோட முதல் கருப்பு பிரசிடெண்ட். ஸோ அவர் இனவெறிக்கு எதிராக போராடி ஒரு டெமோக்ரஸி ஜனநாயகத்தோட ஒரு பெரிய சிம்பிளாக அவர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஈக்குவாலிட்டி, பேஷன்ஸ் அண்ட் ரீகன்சிலேஷன் கிட்டத்தட்ட எதுவுமே அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கல. பல வருட போராட்டத்துக்கு பிறகு, பல பேர்த்தோட தியாகத்துக்கு அப்புறம், அதுக்கப்புறம் அவர் இம்ப்ரிசன்மெண்ட், அவர் அவ்வளோ வருஷம் ஜெயிலில் இருந்து கஷ்டப்பட்டு தான் இந்த சுதந்திரம் அப்படின்றது கிடச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அபார்த்தைட் ஒரு இனவெறிக்கு எதிரான ஒரு பெரிய வெற்றி, ஜனநாயகத்தோட வெற்றியாக தான் நம்ம இதை பார்க்க முடியும். The inauguration on 10th May 1994 in Pretoria marked the birth of democratic nation, attended by world leaders to celebrate freedom, unity, and the end of racial injustice. So 1994 மே 10ஆம் தேதி பிரிட்டோரியாவில் நடந்த அந்த ஜனநாயக நாட்டோடைய அந்த ஒரு இனாக்ரேஷன் இருக்கு இல்லைங்களா, தொடக்கம். அதுக்கு உலக தலைவர்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, வெறும் சுதந்திரம் மட்டும் கிடையாது, யூனிட்டி அண்ட் தென் ஒரு இனவெறிக்கு எதிரான ஒரு அநீதி இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு பெரிய ஒரு முற்றுப்புள்ளி வச்சு தான் அந்த இனாக்ரேஷன் அப்படின்றத அன்னைக்கு அவங்க ஒரு சுதந்திர ஒரு சவுத் ஆஃப்ரிக்காவா அவங்களே என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஸோ பிரகடனப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். Next, Mandela felt proud yet humble while taking the oath, realizing the moment belonged to the people who suffered and fought bravely for South Africa's freedom. நெல்சன் மண்டேலாவுக்கு அவ்வளோ ஒரு பெருமை இருந்தாலும் ரொம்ப ஒரு ஹம்பிளாக, ரொம்ப அமைதியாக அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறாரு. அவர் அந்த தருணத்தை ரொம்ப ரியலைஸ் பண்ணி பார்க்குறாரு. ஏன் அப்படின்னா, இந்த சுதந்திரம் வெறும் நெல்சன் மண்டேலா அப்படின்ற ஒரு தனி நபரால் கிடைச்சிடல. ஓகே, நிறைய மக்கள் இதுக்காக அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி ரொம்ப தைரியமாக போராடி இருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்காவோட அந்த ஒரு சுதந்திரத்துக்காக அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அதை அவர் ஒரு மாதிரி அழகாக பொலைட்டாக அந்த ஒரு விஷயத்தை நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், he honored unsung heroes and patriots who sacrificed their lives, courage and peace so future generation could live in free, just and equal nation. திரும்பவும் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த சுதந்திரம் அப்படின்றது வெறும் நெல்சன் மண்டேலா அப்படின்ற ஒரு தனி நபரால் கிடைச்சிடல, நிறைய அன்சங் ஹீரோஸ் இருக்காங்க. சுதந்திரம் அப்படின்றதோ ஜனநாயகம் அப்படின்றதோ ஒரு லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் எப்பயுமே நமக்கு கிடைச்சிடாது இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நிறைய மக்கள் தங்களோட வாழ்க்கையை தியாகம் பண்ணி தைரியமாக உலக அமைதிக்காக, ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்காக, அந்த ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் எப்படி இருக்கணும், ஒரு ஃப்ரீ அண்ட் ஈக்குவல் நேஷனாக இருக்கணும்னு சொல்லி Mandela believed freedom is indivisible, meaning no one can be truly free while others are oppressed or denied basic rights, dignity and equality. மண்டேலா ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக நம்பினார். எந்த ஒரு சுதந்திரம் அப்படின்றதும் ஓகே நீ ஃப்ரீயாக இருக்கலாம், எல்லாமே உனக்கு கிடைக்கும் அப்படின்னு வெறும் சொல்லிடுறதுல மட்டுமே கிடைக்காது. எந்த ஒரு நாடோ எந்த ஒரு தனி நபரோ மற்றவங்களுடைய அழுத்தம் இல்லாமல் அவங்களுடைய ஒரு பேசிக் ரைட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அடிப்படை உரிமை, அதை
அதே மாதிரியே சம உரிமை இது எல்லாமே கிடைக்கும் பொழுது தான் அது வந்து ஒரு நாடாகட்டும், இல்ல ஒரு தனி மனிதனா இருக்கட்டும், அவங்களுக்கான ஒரு சுதந்திரம் அப்படின்றது கிடைக்கும். அது வந்து எல்லாத்துக்குமே எல்லா கண்ட்ரிக்குமே அது பொருந்தும். ஸோ நம்ம இந்தியன் ஃப்ரீடம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னாலுமே, ஈக்குவாலிட்டிய பத்தி நம்மவும் பேசியிருந்திருப்போம். பேசிக் ரைட்ஸ பத்தி பேசியிருப்போம். இல்லையா? இ வந்து பிரிட்டிஷ் நம்மள வந்து அப்ரஸ் பண்ணாங்க அப்படின்றத சொல்லியிருப்போம். இது எல்லாமே வந்து நம்ம சொல்றது பிஃபோர் 1947. பட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1960ஸ், 70ஸ், 80ஸ்ல நடந்த விஷயங்கள் இது எல்லாமே. அப்பவே இன்இக்வாலிட்டி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. Apartheid was a cruel system that separated people by race, denied human rights, and forced black citizens to live without dignity, opportunity, or political power. ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லியிருந்தோம். அபார்டைட் அந்த ஒரு நிறவெறி அப்படின்னு சொல்லியிருந்திருப்போம். அந்த நிறவெறி அப்படின்றது எந்த மாதிரி இருந்ததுன்னா, கருப்பின மக்களுக்கு வந்து எந்த ஒரு உரிமையுமே கிடையாது. சம உரிமைன்றது இல்ல. அவங்களுக்கு உரிமை மறுக்கப்பட்டது. பேசிக் ரைட்ஸ் அதுவே அவங்களுக்கு இல்ல. யூ ஆர் அ சிட்டிசன் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா அவ்வளோதான். அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணாங்க? அவங்களுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடையாது. எந்த பொலிட்டிக்கல் பவர் கிடையாது. எதுவுமே கிடையாது. நத்திங். தே ஆர் 0. தே வேர் ஜஸ்ட் சிட்டிசன்ஸ் அவ்வளோதான். நீ வந்து சவுத் ஆஃப்ரிக்கால இருக்கலாம். நீ எங்களுக்காக வோட் பண்ணலாம். எங்களுக்கு வேலை செய்றதுக்கு, அதாவது ஒயிட் ரேஸ் பீப்புளுக்கு வேலை செய்றதுக்கு மட்டும் தான் யார் இருக்கா? பிளாக் இருக்காங்க அப்படின்றத தான் அவங்க சொல்றாங்க. தென் மண்டேலா admired the courage and strength of ordinary citizens who fought injustice with patience, dignity and hope, becoming the true backbone of the nation's freedom movement. ஸோ யாரு? நெல்சன் மண்டேலா. ஒரு சாதாரண மக்கள் தன்னோட அடிப்படை தேவைக்காகவும், அடிப்படை நீதிக்காகவும், சுதந்திரத்துக்காகவும் போராடினா இல்லையா? நேர்மையான முறையில போராடினா இல்லையா? ஸோ அதுதான் வந்து இந்த ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டுக்கு, இந்த நாட்டோட ஒரு சுதந்திர போராட்டம் நடந்தது இல்லையா? அதுக்கோட பேக் போன் அப்படின்னு அவர் நம்பினாரு. அது மட்டும் இல்ல, அவரு ரொம்ப வந்து பொறுமையா சில விஷயங்கள் அவர் டீல் பண்றாரு. ஓகேவா? அவர் வந்து யாருக்கு எதிராகவும் சத்தம் போடல. ஹி டிடன்ட் ஃபைட் அகைன்ஸ்ட் தெம். ஸோ அதனால தான் வந்து ஹி ஃபாலோட் நான் வயலன்ஸ் லைக் மகாத்மா காந்தி இன் இந்தியா. இந்தியாவில் எப்படி வந்து மகாத்மா காந்தி நான் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லி போராடினாரோ, அதே மாதிரியே தான் நெல்சன் மண்டேலா சவுத் ஆஃப்ரிக்காவில். அதனால தான் நெல்சன் மண்டேலாவை என்னன்னு சொல்கிறோம்? சவுத் ஆஃப்ரிக்கன் காந்தி அப்படின்னு சொல்கிறோம். He explained the twin obligations of every person, duty towards family and duty towards society, both of which were denied under apartheid's unfair and restrictive law. ஸோ இந்த லெசனோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ் அப்படின்றது இந்த ட்வின் ஆப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ நான் ஒரு சிட்டிசனாக என்னோட நாட்டுக்கு நான் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நான் செய்யணும், நான் எப்படி நடந்துக்கணும், அதே மாதிரியே நான் ஒரு ஃபேமிலி மேனாக ஒரு என்னோட ஃபேமிலிக்கு என்னோட டியூட்டி டுவர்ட்ஸ் மை ஃபேமிலி அண்ட் டியூட்டி டுவர்ட்ஸ் மை சொசைட்டி ரெண்டுமே நான் எப்படி பண்ணியிருக்கணும்? பேலன்ஸ்டாக இருக்கணும். எனக்கு நாடு தான் முக்கியம், வீடு எனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்னும் இல்லாமல், எனக்கு வீடு தான் முக்கியம், நாடு முக்கியம் கிடையாது அந்த மாதிரி இல்லாமல், என்ன பேலன்ஸ்டாக இருக்கணும். ஆனால் which were denied under apartheid unfair and restrictive laws. இது அந்த நிறவெறி சட்டம்னு ஒன்று அவங்க வச்சுருந்தாங்க இல்லைங்களா? பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், இந்த ஒயிட் ரேஸ். ஸோ அதில் இவங்களுக்கு எல்லாமே மறுக்கப்பட்டுச்சு. அது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் இல்லையா? அது வந்து அன்ஃபேர் இல்லையா? ஸோ நாங்கள் வந்து ஒரு பேசிக்காக நாங்கள் ஒரு சிட்டிசன் ஆஃப் அ கண்ட்ரி. அந்த கண்ட்ரியில் எங்களுக்கான பேசிக் என்ன சொல்கிற ரைட்ஸ் அப்படின்றது எங்களுக்கு வேணும்ல அப்படின்னு தான் பிளாக் பீப்புள் ஃபீல் பண்ணாங்க. மண்டேலா described his journey from a frightened young man to a determined leader who chose courage, resistance and sacrifice over fear, comfort and silence. ஸோ நெல்சன் மண்டேலா ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ஒரு பயந்து யாருக்கு எகெயின்ஸ்டாகவும் பேச முடியாமல் இருந்த ஒரு பயந்த ஒரு பையனாக இருந்த நெல்சன் மண்டேலா எப்படி ஒரு டிட்டர்மைண்ட், ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் உள்ள ஒரு லீடராக மாறினார், எப்படி வந்து அவர் தைரியத்தையும் ரெசிஸ்டன்ஸ், ஒரு
ஒரு ஒரு தாக்கு பிடிக்கிற ஒரு 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 மனிதனாகும். எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அத வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மனிதராகவும், அ இல்லையா? பயத்த தாண்டி என்னது சாக்ரிஃபைஸ் தியாகம் மட்டும் தான் வந்து அ சில லீடர்கள நமக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும். அண்ட் கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கோம் அப்டின்னா, நம்மளால எந்த இடத்துலயுமே நம்மளால என்ன பண்ண முடியாது? ஷைன் பண்ண முடியாது. அதே மாதிரியே வென் யூ வாண்ட் டு ஸ்பீக், யூ ஹேவ் டு ஸ்பீக். நம்ம பேசணும் அப்படின்னு வரும்போது, சில இடங்கள்ல நம்ம என்னதான் பண்ணி ஆகணும்? பேசி தான் ஆகணும். அந்த இடத்துல நான் அமைதியா இருப்பேன். அமைதியாவே எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு நம்புனோம்னா, நம்ம தான் பெரிய முட்டாள். இல்லையா? ஸோ அதுதான். ஸோ இதுதான் வந்து நெல்சன் மண்டேலா நமக்கு சொல்றாரு. ஒரு பயந்த ஒரு யங் மேன்ல இருந்து ஒரு டிட்டர்மைன்ட் லீடரா எப்படி ஆனாரு அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அண்ட் தென் ஹி பிலீவ்ட் ட்ரூ ஃப்ரீடம் மீன்ஸ் லிவிங் வித் டிக்னிட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட், சாய்ஸஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, நாட் மியர்லி த ஆப்சன்ஸ் ஆஃப் பிசிக்கல் சேஞ்ச் ஆர் பொலிட்டிக்கல் கண்ட்ரோல். சி ஃப்ரீடம் அப்படின்றது என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்றது இல்ல. ஃப்ரீடம் அப்படின்றது லிவிங் வித் டிக்னிட்டி. ஒரு 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 ஒழுக்கமான ஒரு ஒரு சுயமரியாதையுடைய தன்னுடைய தேவைய அறிஞ்சு, தன்னுடைய பொறுப்புகளெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஒரு வாழ்ற ஒரு லைஃப் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து ஃப்ரீடம் அப்படின்றது. ஏன்னா, இப்ப எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீடம் அப்படின்றத ஒரு ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கிறது தான் ஃப்ரீடம் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். பட் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கிறது ஃப்ரீடம் இல்ல. இட்ஸ் அ ப்ராப்ளம். Mandela thought that courage is not the absence of fear, but the victory over fear. And bravery means standing firm even when afraid. ஸோ மண்டேலா நமக்கு ஒரு விஷயத்த அழகா நமக்கு சொல்லி தராரு. என்ன சொல்லி தராரு அப்படின்னா, கரேஜ் கரேஜ் தைரியம் அப்படின்றது பயம் இல்லாம இருக்கிறது இல்ல சார். இந்த கமல் சொல்லுவார் இல்லையா? வீரன்னா என்னன்னு தெரியுமா? பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது அப்படின்னு. ஸோ அந்த மாரி தான். ஸோ விக்டரி ஓவர் ஃபியர். நான் வந்து பயத்த நான் எப்படி ஜெயிச்சு வரேன் அப்படின்றது தான் இந்த இடத்துல கரேஜ் அப்படின்றது. அதே மாதிரியே பிரேவரி அப்படின்றது பயமே இல்லாம இருக்கிறது இல்ல சார். ஸோ பயத்த நான் சில விஷயத்துக்கு நான் பயப்படுறேன் அப்படின்னாலும், அந்த இடத்துல ஐ வாண்ட் டு கெட் சக்சீட் இன் தட். அப்போ எனக்கு பயத்த தாண்டி ஐ ஹாவ் டு பி ஃபர்ம். நான் அந்த இடத்துல ரொம்ப ஸ்டெடியா இருந்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? நான் ஜெயிக்க முடியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஒரு வேலை செய்றோம். அந்த வேலைய நம்ம முடிச்சே ஆகணும். பட் பயமா இருக்கு அப்படின்னாலும், அந்த பயத்த தூர எறிஞ்சா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? அந்த வேலைய முடிக்க முடியும் இல்லையா? அண்ட் ஹி எக்ஸ்பிளைன்ட் போத் த அப்ரெசர் அண்ட் அப்ரெஸ்ட் லாஸ்ட் தியர் ஹியூமனிட்டி டியூ டு ஹேட்ரட், cruelty, injustice and emotional damage caused by racial discrimination. You have to understand one thing. நான் வந்து ஒடுக்குறேன் அப்படின்னாலும், இல்ல ஒடுக்கப்படுறேன் அப்படின்னாலுமே, 2 பேருமே என்ன பண்ணிடுறாங்க? மனித நேயம் அப்படின்ற ஒரு விஷயத்த இழந்து போயிடுறாங்க. ஏன்? ஒடுக்குறவனுக்கு ஒடுக்கப்பட்டவன் மேலயும், ஒடுக்கப்பட்டவனுக்கு ஒடுக்குறவன் மேலயுமே ஒரு கோவம் இருக்கும். ஒரு 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 வெறுப்பு இருக்கும். ஒரு ஒரு அநீதி அப்படின்றது அங்க இருக்கும். இல்லையா? இது எல்லாமே இது எல்லாத்தையுமே தாண்டி எமோஷனல் டேமேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ தட் எமோஷனல் டேமேஜ் அப்படின்றது தான் இங்க வந்து இட் பிளேட் அ வைட்டல் ரோல் பிட்வீன் த அப்ரெஸ்ட் அண்ட் அப்ரெசர். அண்டர்ஸ்டாண்ட் ரைட்? ஸோ நான் வந்து என்ன பண்றேன்? நான் என்ன தாக்குறாங்க அப்படின்றது, அதனால தாக்குறவன எனக்கு பிடிக்கல. அவன பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அதனால தான் நான் அவன அடிக்கிறேன். அப்படின்றது 2ம் ஒண்ணு தானே. ஸோ Mandela believed hatred is learned behavior and therefore can be unlearned through education, understanding, compassion and peaceful coexistence. See, மண்டேலா ஒரு மண்டேலா நம்பின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெறுப்பு அப்படின்றது நம்ம கத்துக்கிட்ட ஒரு பிஹேவியர் தான் சார். அவன பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்றத நான் என்ன பண்றேன்? திரும்ப 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 நான் என் மைண்ட்ல நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அத நான் எப்படி என்னால வந்து அன்ஃபிக்ஸ் பண்ண முடியும்? சாரி. அது எப்ப நான் அன்ஃபிக்ஸ் பண்ண முடியும் சார்? ஸோ அத நான் அன்லேர்ன் பண்ணணும். அத நான் மறக்கணும். எப்படி? எஜுகேஷன் மூலியமா, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் மூலியமா அண்ட் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்ல, அத நான் வந்து கீப் ஆன் டெல்லிங் இன் மை மைண்ட். என்னோட மைண்ட்ல நான் சொல்லிட்டே இருக்கணும். கம்பேஷன் அதுக்கு பேரு. ஸோ அண்ட் தென் பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ். ஸோ ஹி இஸ் நாட் லைக் தட்.
ஹீஸ் ஜஸ்ட் அ மேன் லைக் மீ அப்படின்னு ஒயிட்டும், ஹீஸ் நாட் அ க்ரூவல் ஒன், ஹீஸ் நாட் வித் கம்ப்ளீட் க்ரூவல்ட்டி அப்படின்றத பிளாக்கும் ஃபீல் பண்ணணும் அப்படின்றது தான் மண்டேலா அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. He stated that love comes more naturally to the human heart than hate, and people can return to kindness when freed from unjust systems அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் அழகா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. லவ் அப்படின்ற விஷயம் ரொம்ப நேச்சராகவே வந்து ஹியூமன் ஹார்ட்டுக்கு இருக்கும். நமக்கு அவனை பிடிக்குது பிடிக்கல அப்படின்றத தாண்டி ஒரு ரியாலிட்டியில் நல்லது எங்கே இருந்தாலும் இட் இஸ் குட் அப்படின்றது என் மைண்டுக்கு என்னோட மனசுக்கு தெரியும். பட் ஐ எம் நாட் ரெடி டு அக்செப்ட் இட். அந்த அக்செப்டன்ஸ் தான் இல்லை அப்படின்றதான் இங்கே பிரச்சனை. அதே மாதிரியே பீப்புள் கேன் ரிட்டர்ன் டு கைண்ட்னஸ் வென் ஃப்ரீட் ஃப்ரம் அன்ஜஸ்ட் சிஸ்டம்ஸ். ஸோ இங்கே நான் ப்ராப்ளம், என்னோட சொசைட்டி தான் ப்ராப்ளமே தவிர இல்லையா, என்னோட பர்சனல் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. ஏதோ எங்கேயோ நான் கேள்விப்பட்டிருக்கேன், நத்திங் பர்சனல் ஜஸ்ட் பிஸ்னஸ் அப்படின்ற இந்த டேர்ம் நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இந்த சொசைட்டிக்காக எல்லாரும் இந்த விஷயங்கள் செய்கிறாங்க, அதனால் நான் செய்கிறேன் அப்படின்றத தாண்டி இந்த அன்ஜஸ்ட் சிஸ்டம்லேருந்து நம்ம வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அது எல்லாமே வில் பி வெரி கைண்ட் அப்படின்றது தான். த மிலிட்ரி டிஸ்பிளே symbolized loyalty to the new democratic government, showing power, now served peace, equality and protection of citizens' rights. So அங்கே மிலிட்ரியோட கலர்ஃபுல் டிஸ்பிளே, ஸோ தட் டிஸ்பிளேஸ் symbolized loyalty to the new democratic government. New government இல்லை சார், new democratic government. So it showed power, now served peace and equality. They are going to serve, and they served peace and equality over there, and the protection of citizens' rights. They are not telling that protection of black people's rights. Am I right? இங்கே கருப்பின மக்களுக்கான உரிமைகள் அப்படின்றத அவங்க சொல்லலை. Even though Mandela was the first black president, he is not talking about only the rights of black, but it is rights of all the citizens in South Africa. Mandela dreamed of a rainbow nation where people of all races live together in harmony, equality, justice and shared responsibility. ஸோ மண்டேலாவோட கனவு அப்படின்றது இட் ஷுட் பி அ கலர்ஃபுல் கண்ட்ரி அப்படின்றது. கலர்ஃபுல் கண்ட்ரி அப்படின்றது not like the rainbow which we can see in the sky, but people of all races can live together in a country with harmony, equality, justice and shared responsibility. இங்கே நிறைய மக்கள் வாழணும், அதுவும் எப்படி வாழணும், ஒற்றுமையோடு இருக்கணும், ஒரு 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 ஈக்குவலாக எல்லாத்துக்குமே எல்லாமே கிடைக்கணும், எல்லாருமே வந்து சம உரிமையோட, ஒரு நீதி நியாயத்தோட, அதே மாதிரியே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றத எல்லாருமே ஷேர் பண்ணிக்கணும். ஏன் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றது இங்கே பிரச்சனையாக தான் சார். என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, இவங்களுக்கு இதெல்லாம் வராது அப்படின்றத நம்ம கிளாஸ் ரூமில் இருந்தே அதை லேர்ன் பண்ணுறோம். அப்படிலாம் இல்லை. ரெஸ்பான்சிபிலிட்டி டு பி ஷேர்ட் ஆஃப். He realized his personal freedom was incomplete without the freedom of his people, and dedicated his life to the nation's collective liberation. So நெல்சன் மண்டேலா ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறாரு. அவரோட பர்சனல் ஃப்ரீடம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, எல்லாத்துக்குமே பர்சனல் ஃப்ரீடம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த பர்சனல் ஃப்ரீடம் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. எப்போ அவருடைய நாட்டு மக்கள் இருக்காங்கல்ல, அது நாட்டு மக்களும் அவங்களுக்காக இவர் டெடிகேட் பண்ணார் இல்லையா, என்னது இவரோட லைஃப்பை, நேஷனல் கலெக்டிவ் லிபரேஷன் அப்படின்றத, அதனால் அப்படின்னு சொல்கிறாரு. apartheid destroyed family duties, forcing people to live apart from loved ones, weakening family bonds and denying emotional, social and moral responsibilities. இங்கே இனவெறி அப்படின்றது அந்த பிளாக் ஒயிட் அப்படின்னு அவங்களே பிரிச்சுக்கிட்டாங்க இல்லையா. ஸோ அதை வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுச்சு அப்படின்னா, அவங்கள வந்து ஃபேமிலி டியூட்டிஸில் இருந்து அவங்க வெளியில் போனாங்க. தே குடன்ட் டூ தேர் பர்சனல் லைஃப் வெல்,
அப்புறம் ஃபோர்ஸிங் பீப்புள் டு லிவ் அப்பார்ட் ஃப்ரம் லவ்ட் ஒன்ஸ். ஸோ எனக்கு இவங்களை பிடிக்கும், என்னோடய ஃப்ரெண்டு அங்கே இருக்கான், பட் அவன் கூட என்னால் இருக்க முடியாது அப்படின்றதையும். அண்ட் இட்ஸ் வீக்கனிங் த ஃபேமிலி பாண்டிங். ஸோ ஃபேமிலியிலேருந்து கம்ப்ளீட்டாக அவங்க விலகி இருந்தாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு ஒயிட்டுக்கு பிளாக்குக்கு அகெயின்ஸ்டாவோ, பிளாக்குக்கு ஒயிட்டுக்கு அகெயின்ஸ்டாவோ போராடுறதுக்கே நேரம் சரியாக இருந்ததே. மண்டேலா பிலீவ்ட் கிரேட் லீடர்ஸ் create hope, not fear, and choose forgiveness, not reconciliation, instead of revenge, to heal the nations peacefully. ஸோ மண்டேலா திரும்ப ஒரு விஷயத்தை நம்புகிறாரு. ஒரு நல்ல லீடர் அப்படின்றவன் எந்த மாதிரியான விஷயத்தை க்ரியேட் பண்ணுவான் அப்படின்னா, ஒரு நம்பிக்கையை க்ரியேட் பண்ணுவான், பயத்தை இல்லை. அதே மாதிரியே அவன் என்ன பண்ணுவான், மன்னிக்கணும், அதை தான் சூஸ் பண்ணுவானே தவிர மற்றவங்க நமக்கு செஞ்ச கெட்டதை அவங்க நமக்கு எகெயின்ஸ்டாக செஞ்சதை எதையுமே திரும்ப திரும்ப சொல்லி காட்டி அதை பற்றி யோசிச்சிருக்க மாட்டான். அதே மாதிரி இன்ஸ்டெட் ஆஃப் ரிவெஞ்ச், நான் அவனை பழி வாங்கணும் அப்படின்றத தாண்டி நான் என்ன பண்ணுவேன், இந்த நேஷ்னல் இந்த நாட்டை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நான் எடுத்துகிட்டு போகணும், மற்றவங்க நமக்கு பண்ணதை நம்ம திரும்ப அவங்களுக்கு செய்ய வேண்டாமே அப்படின்னு தான் யோசிப்பான் ஒரு குட் லீடர் அப்படின்றது. And he concluded with hope for future South Africa based on justice, democracy, and respect for all people without racial discrimination. கடைசியாக முடிக்கிறார். எப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு அவர் வராரு அப்படின்னா, ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு வருங்கால சவுத் ஆஃப்ரிக்கா எப்படி இருக்கும் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் ஜஸ்டிஸ், ஒரு நீதி, அதே மாதிரியே ஜனநாயகம், சம உரிமை, மரியாதை, இது யாருக்கு, ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் பீப்புள் வித்தவுட் ரேசியல் டிஸ்கிரிமினேஷன். நீ பிளாக், ஒயிட், நீ அவன், நீ இவன், நீங்கள் இப்படி, நாங்கள் மேலே, நீங்கள் கீழே, இந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனுமே இல்லாமல் எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்கும், எல்லாத்துக்குமே எல்லாமே இருக்கும், எல்லாமே கிடைக்கும் அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமாக பிஹேவ் பண்ணார். See, most probably it will be there here and there. என்னதான் நம்ம மொழி வாரியாக நம்மளால் பிரியக்கூடாது, கம்யூனிட்டி பேசிஸில் நம்ம இருக்கக்கூடாது, நம்ம பிளாக் ஒயிட் அப்படின்னு சொல்லி நம்ம யாரையுமே பிரிக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு சொன்னாலும், கான்ஸ்டியூஷனும் நம்ம லேர்ன் பண்ண நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமும் நமக்கு டீச் பண்ணாலுமே, ஹியர் அண்ட் தேர் வி குட் சி சம் ஹிக்கப்ஸ். அங்கே இங்கே சில விஷயங்கள் நமக்கு நடக்க தான் செய்யும். இட் இஸ் காமன் இன் த சொசைட்டி. But most probably we have to understand one thing, that future world based on justice, democracy, equality and respect, this is very very important அப்படின்றதான் இந்த லெசன் நமக்கு என்ன டீச் பண்ணுது. the lesson teaches the true freedom means dignity, equality and respect, and that forgiveness, courage and love are stronger than hatred. It inspires us to stand against injustice and choose peace, unity and humanity in our life. இந்த லெசன் நெல்சன் மண்டேலா லாங் வாக் டு ஃப்ரீடம் அப்படின்ற இந்த ஆட்டோபயோகிராஃபி நமக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, உண்மையான ஃப்ரீடம் அப்படின்றது டிக்னிட்டி, ஈக்குவலிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட், அண்ட் தென் ஃபர்கிவ்னஸ், கரேஜ், லவ் ஆர் ஸ்ட்ராங்கர் தென் ஹேட்ரட். வெறுப்பை தாண்டி இது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அண்ட் எது நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுது, டு ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் இன்ஜஸ்டிஸ், அநீதிக்கு எதிராக போராடுறதும். அண்ட் அதே மாதிரி வி ஹாவ் டு சூஸ் பீஸ், unity and humanity in our lives. See, not only Nelson Mandela, most of the people in the world, இன்றைக்கும் நம்ம அவங்கள பற்றி நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, அவங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணதுனால மட்டும்தான். we have to understand that in a proper and complete and clean understanding. சரிங்களா? So thanks for watching.